அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் ஜாகிரஃபி சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் டீகோடிங் தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம பார்த்தோம். இது 2A மெயின்ஸுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் நமக்கு வருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அது வந்து இந்தியாவை பற்றி வரும், இது கம்ப்ளீட்டாக தமிழ்நாடை பற்றி வருது. இது டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க ஏரியா எல்லாத்தையுமே. ஸோ ஆஸ் பர் சிலபஸ் எப்படிலாம் பிரித்து வச்சுருக்கோம், எப்படிலாம் பிரித்து படித்தா அது வந்து நம்ம படிக்கிற ஈஸி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பிரிச்சுருக்கிறேன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், மேஜர் ரிவர்ஸ், இது நம்ம தமிழ்நாட்டு ஜாகிரபியை வச்சு பேஸ் பண்ணது. அதாவது லொகேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் லொகேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடோட இருப்பிடம், சரிங்களா, அமைவிடம், சரிங்களா, அது எப்படி லாட்டிடியூடு, லாங்கிடியூடு, இதோட நார்த்து சவுத் எக்ஸ்டென்ட்டு, ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட்டு, சரிங்களா, லாட்டிடியூடு, லாங்கிடியூடு, இது எல்லாமே இந்த ஜாகிரபிக்கல் லொகேஷனில் வருது. இது எந்த திசையில் இருக்குது, இதோட நேச்சுரல் பவுண்டரிஸ் என்ன, நெய்பரிங் ஸ்டேட்ஸ் என்ன, சரிங்களா, அது எல்லாமே நம்ம இந்த ஜாகிரபிக்கல் லொகேஷனில் கம்ப்ளீட்டாகவே வந்துடும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், சரிங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ்னா இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸு, டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சரிங்களா, தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, எத்தனை பிளாக் இருக்குது, எத்தனை பஞ்சாயத்து யூனியன் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, சரிங்களா. ஸோ அது இப்போ ப்ரெசென்ட் டேட்டா என்ன இருக்கோ அது என்னென்னா பார்த்துக்கணும். அடுத்தது ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ், ஹில்ஸு, பிளெயின்ஸு, பிளாட்டிவ்ஸு, கோஸ்டல்ஸு, ஐலாண்டு, இது எல்லாமே, சரிங்களா, நம்ம அங்கே படிப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மலைகள் என்னென்ன இருக்குது, சமவெளிகள் என்ன, பீடபூமிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா நம்ம இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே பார்ப்போம். மேஜர் ரிவர்ஸ், தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரிவர், தாமிரபரணி, பாலாறு, காவேரி, வைகை, சரிங்களா, இந்த மாதிரியான நதிகள் எங்கே ஆரம்பிக்குது, அதோட பெனிஃபிஷியரி என்ன, சரிங்களா, அதில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய டேம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த ஏரியாக்குள்ளே படிப்போம். அப்போ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அலாங் வித் அந்த டேமும் படிக்கணும் நம்ம, சரிங்களா. அந்த டேம் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு, எதுக்கு இடையில, எந்த ரிவருக்கு இடையில கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு, அந்த டேம் 2 மலைகளை கனெக்ட் பண்ணுதுன்னா அது எந்த மலைகளை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்னா நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸில் படிக்கணும். அதான் அந்த சோர்சஸ் அண்ட் ரீஜன்ஸ் கவர்டு, எந்தெந்த ரீஜனில் அது கவர் பண்ணுது அப்படிங்கிறதையும் படிக்கணும். இப்போ இந்த 4 ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, சரிங்களா, தமிழ்நாட்டோட ஃபிசிக்கல் ஜாகிரபி அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுதுங்க, சரிங்களா. அடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட கிளைமேட்டு, இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், சரிங்களா, அது சீசனல் டெம்பரேச்சர் எப்படியெல்லாம் வேரியேஷன் ஆகுது, இங்கே எந்தெந்த மாதத்தில் எப்படிலாம் இருக்கும், சரிங்களா, நமக்கு தெரியுங்களா. இது வந்து சம்மர் சீசன், இது வந்து வின்டர் சீசனு, இப்போ ரெய்னி சீசன் அப்படின்லாம் சொல்கிறோம். அது எந்தெந்த சீசன் எப்படியெல்லாம் மாறுது, அப்போ இந்தியாவில் என்னென்ன மாதிரியான சீசன் இருக்குது, சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ தமிழ்நாட்டோட கிளைமேட்டு. ரெயின்ஃபால் அண்ட் மான்சூன், நமக்கு 2 மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, அதோட இம்பேக்டு, அதோட டைமு, அதோட டைம் பீரியடு, எப்போ இருந்து எது வரைக்கும் நமக்கு மழை பெய்யும், ஸோ அதை அப்படியே என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாமே படிக்கணும். அப்போ கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது 2வது டாபிக். ஃபர்ஸ்ட் ஜாகிரபி பார்த்தாச்சு, 2வது கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு, 3வது சாயில், தமிழ்நாட்டின் மண் வளம், சரிங்களா. அப்போ என்னென்ன டைப் ஆஃப் சாயில் தமிழ்நாட்டில் இருக்கு, அது எங்கெல்லாம் இருக்கு. அப்போ அதான் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் வித் தேர் டிஸ்ட்ரிபியூஷன், எந்தெந்த ஏரியாலலாம் இருக்குது. இப்போ எல்லா ஏரியாலும் மண் வேற வேற மாதிரி இருக்கும். அப்போ மண்ணுன்னு நம்ம இதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் இருக்குன்னு படிக்கிறோம், என்னென்ன வகை இருக்குன்னு படிக்கிறோம், அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அப்படிங்கிறது படிக்கிறோம், அதில் என்னென்ன பயிர்கள் விளையுது அப்படிங்கிறத படிக்கணும், சரிங்களா. ஸோ அது எல்லாமே இந்த சாயில் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், சரிங்களா. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளின் வகைகள், சரிங்களா, டைப்ஸ், ஃபாரஸ்டோட டைப், நேச்சுரல் வெஜிடேஷன், அதோட ஃபாரஸ்டோட டைப்பு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் கவர் எத்தனை % இருக்கு, எந்தெந்த ஏரியாலாம் ஃபாரஸ்ட் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஃபாரஸ்ட் இருக்கு, சரிங்களா, அங்கே என்னென்ன மாதிரியான மரங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும், சரிங்களா. அடுத்து வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ், இது அந்த வைல்ட் லைஃப்ல கொண்டு வராங்க. மேஜர் சாங்சுரிஸ், பறவைகள் சரணாலயம், விலங்கு சரணாலயம், சரிங்களா, இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, ராம்சர் சைட்ஸ் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருது. அப்புறம் பயோடைவர்சிட்டி ஏரியாஸ், சரிங்களா, பயோஸ்பியர்ஸ் எங்கெங்க இருக்கு எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவில் கவர் பண்ணோம். இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஏரியா, ஸோ டெஃபினட்டா கொஸ்டின் வரும், சரிங்களா, டேட்டாவா இருக்கும். அதனால இது நல்லா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது முக்கியம், டெஃபினட்டா வரும். இந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது முக்கியம், புதுசா இருக்கு, சரிங்களா. ஸோ எக்கனாமிக் ப்ராடக்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஃபாரஸ்ட், எந்தெந்த காடுகள்ல இருந்து என்னென்ன மாதிரியான எக்கனாமியை நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க,
சரிங்களா? இப்போ மூங்கில் காடு இருக்குன்னா மூங்கிலிருந்து என்னென்ன நம்ம எடுத்துக்கிறோம், கூடை பின்ன முடியும், அதை பண்ண முடியும்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதான். அப்போ ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்ல நமக்கு ஃபர்ஸ்ட் காடுகள், அதோட டைப்ஸ், டிஸ்ட்ரிபியூஷனு, வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ், எங்கெங்க சரணாலயங்களுக்கு, எங்கெங்க நேஷனல் பார்க் இருக்கு, எங்கெங்க ஜூ இருக்கு, சரிங்களா? எல்லாமே. அப்போ ராம்சர் சைட்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஏரியாக்குள்ள பார்த்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷிங். லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது கேட்டில், கால்நடைகள், அப்புறம் பால் வளர்ப்பு, அதோட சிக்னிஃபிகன்ஸ், சரிங்களா? ஸோ கால்நடை வளர்ப்பு, அந்த பால் உற்பத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சிறப்புகள், என்னென்ன மாதிரியான ப்ரீட் இருக்கு, எவ்வளோ பால் உற்பத்தி பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்துடுது. அப்புறம் மீன்பிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் வாட்டர், சரிங்களா? ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் மீன்பிடி தளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் நீர், அதாவது மரைன் ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து இரிகேஷன் இன் தமிழ்நாடு, சரிங்களா? இரிகேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் பாருங்க, என்னென்ன மாதிரியான இரிகேஷன் இருக்குன்னா கெனால் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன், வெல் இரிகேஷன், சரிங்களா? ஸோ கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி பாசனம், இது எல்லாமே இதில் வந்துருது. டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் இது போகுது, அதே மாதிரி இது எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது படிக்கும், சரிங்களா? கேனல்ல, அதாவது கிணற்று பாசனத்தின் மூலமா எத்தனை சதவீதம் பலன் அடைகிறாங்க, சொட்டு நீர் பாசனத்துல எத்தனை இது பலன் அடைகிறாங்க, எத்தனை ஏரியா எங்கெங்க ஏரியா பலன் அடைகிறாங்க, எத்தனை சதவீதம் பலன் அடைகிறாங்க, என்னென்ன மாதிரியான பயிர்களுக்கு என்னென்ன மாதிரியான பாசனம் தேவைப்படுது அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா படிக்கணும். அப்புறம் வாட்டர் ஷெட் அண்ட் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட், சரிங்களா? ஸ்மால் ஸ்கேல் இரிகேஷன் இனிஷியேட்டிவ், இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், பாலி ஹவுஸ், ட்ரிப் இரிகேஷன், இதெல்லாம் சின்ன சின்னதாக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். இப்போ இதில் என்ன புதுசாக அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்தது மினரல்ஸ் அண்ட் பவர் ரிசோர்சஸ். மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அயன் ஓர் அண்ட் பாக்சைட், இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, வேற இல்லை, சரிங்களா? இந்த ரெண்டு ஏரியாவும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டாவே போதும், சரிங்களா? அதாவது இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அதோட ஓர்ஸ் என்னென்ன கிடைக்கும், சரிங்களா? எங்கெங்க கிடைக்கும், அதோட ப்ரொடக்ஷன் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிக்கணும். அயன் ஓர் அண்ட் பாக்சைட். பவர் ரிசோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல் எங்கே கிடைக்குது, பெட்ரோலியம் எங்கே கிடைக்குது, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, சரிங்களா? அது எங்கெங்க கிடைக்குது, தமிழ்நாட்டில் எங்கெங்க கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எழுதணும். அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் தமிழ்நாடு, மேஜர் இண்டஸ்ட்ரீஸ், மைனர் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே படிக்கணும். மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க சொல்ல அயன் அண்ட் ஸ்டீல், டெக்ஸ்டைல், சிமெண்ட், ஆட்டோமொபைல், சுகர் கேனு அண்ட் காட்டன். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டாபிக் இது, சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இன் தமிழ்நாடு, ஸோ ரோட்வேஸ் என்ன, ரயில்வேஸ், ஏர்வேஸ், சி டிரான்ஸ்போர்ட். இப்போ 4 வகையான டிரான்ஸ்போர்ட்டுமே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ முக்கியமான ரோட்வேஸ் என்ன, நேஷனல் ஹைவேஸ் எப்படி இருக்குது, ஸ்டேட் ஹைவேஸ் எப்படி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ரயில்வேஸ் எப்படி செயல்படுது, தமிழ்நாட்டில் எத்தனை டிவிஷன் இருக்குது, எத்தனை ஜங்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அது போக ஏர்போர்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எத்தனை, டொமஸ்டிக் ஏர்போர்ட் எத்தனை, இம்பார்ட்டன்டான மேஜர் போர்ட்ஸ் என்ன, மைனர் போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் தமிழ்நாடு, இது எக்கனாமி ஓரியன்டாக பார்த்துக்கணும். இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கணும். அடுத்தது என்விரான்மெண்ட் இன் தமிழ்நாடு. இப்போ ஜாகிரபி முடிஞ்சு அப்படியே என்விரான்மெண்ட் டாபிக் உள்ள போகுது. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல பொல்யூஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க, ஏர், வாட்டர், சாயில், தெர்மல், ரேடியோ அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சரிங்களா? இதோட ஆரிஜின் எங்க இருந்து உருவாகுது, இதோட விளைவுகள் என்ன, சரிங்களா? கான்சிக்வன்சஸ், இதுக்கு சொல்யூஷன் என்ன, இல்ல கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் என்ன, சரிங்களா? கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அதாவது இந்த காற்று மாசுபாட தடுக்கிறதுக்கு இப்போ அரசு இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குது, சரிங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் படிச்சுக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் 2 டைப் இருக்கு. அதோட டைப்ஸ் ரெனியூபிள், நான் ரெனியூபிள். இதுல என்னெல்லாம் வருது, சரிங்களா? ரெனியூபிள் என்னெல்லாம் வருது, நான் ரெனியூபிள் புதுப்பிக்க முடியாத வளங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எங்கெங்க இருக்கு, அதோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அது எந்தெந்த ரீஜன்ல அதிகமாக கிடைக்குது, அது எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ காற்று உற்பத்தி, சரிங்களா? ஸோ விண்மில்ல இருந்து நமக்கு பவர் ஜென்ரேஷன் இருக்குன்னா எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கு, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத என்னன்னா டான்ஜென்ட் வெப்சைட்ல பார்த்தா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எல்லாமே இதுல இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், சரிங்களா? என்விரான்மெண்ட் முடிஞ்சு அடுத்து பயோடைவர்சிட்டி டாபிக் வருது பாருங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டினா என்ன, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டினா என்ன. ஃபர்ஸ்ட் பேசிக்லி என்ன பண்றாங்கன்னா பயோடைவர்சிட்டி பத்தி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வேல்யூஸ் அண்ட் 30 இம்பார்ட்டன்டான பயோடைவர்சிட்டி முக்கியத்துவம் என்ன
அப்புறம் ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷனு, இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இப்போ ஒரு ஆப்பிரிக்கால இருந்து ஒரு மீனை வந்து இடையில கொஞ்ச நாள் தடை பண்ணி வச்சிருந்தா அந்த மீன் வந்து இங்கே உள்நாட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? அந்த மீன் என்ன பண்ணணும்னா இங்கே கொண்டு வந்து விட்டாங்கன்னா நம்ம உள்நாட்டு மீன், நம்ம நேட்டிவான ஃபிஷ்ஷஸை முதல்ல காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பெருக ஆரம்பிச்சோன்னா அதை சாப்பிட்டா நமக்கு நோய் எல்லாமே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம் பேப்பரில். இப்போ அந்த மாதிரியான இன்வேசிவ் ஸ்பீசிஸ் என்ன, மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ், கிளைமேட் சேஞ்சு, ஃபாரஸ்ட் ஃபயர், இதெல்லாம் என்னென்ன த்ரெட் இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன, சரிங்களா? முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன த்ரெட்ஸ் வருது, சரிங்களா? அது எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை படிச்சுக்கணும். ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன், இதனால என்னென்ன காரணம், எப்படி அழியுது, அதோட விளைவுகள் என்ன. சில உயிரினங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ எது அழியும் தருவாயில் இருக்கு, எது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, சரிங்களா, எது வல்னரபிளா இருக்கு அப்படின்லாம் நம்ம படிச்சு வச்சோம். இப்போ அதுக்கு காரணம் என்ன, அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இது நமக்கு தெரியும். இன்சைட் டு கன்சர்வேஷன், எக்ஸைட் டு கன்சர்வேஷன், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி ஆக்ஷன் பிளான் என்ன சொல்லுது, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்ன. இப்போ பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் அரசாங்க அளவிலையும் உலக அளவிலையும் நம்ம தமிழ்நாடு லெவலையும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாபிக் ஃபுல்லாமே என்னன்னா இதுக்குள்ள வரும். அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எஸ்டிஜி கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ். இது ஒரு 17 கோல் இருக்குங்க, சரிங்களா? இனி எல்லா எக்ஸாம்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 17 கோலை மேட்ச் த ஃபாலோயிங்லையோ இல்லை கோல் நம்பர் 11 என்ன சொல்லுது, கோல் நம்பர் 3 என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 17 பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணிருங்க. அது கிரீன் எனர்ஜி வச்சு சொல்றாங்க. கிரீன் எனர்ஜி பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பத்தி பேச சொல்லுது. COP28 என்னென்ன சொல்றாங்க, அப் டு COP28, சரிங்களா? அப்போ ஃபுல்லா படிச்சிருங்க, சரிங்களா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் கம்ப்ளீட்டாவே வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஓவர்வியூ ஆஃப் டிசாஸ்டர்ஸ். என்னென்ன மாதிரி டிசாஸ்டர்னா முதல்ல என்ன, டிசாஸ்டரோட டைப் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன இயற்கை பேரிடர்கள் என்ன, நேச்சுரல் கெலாமிட்டிஸ் என்னென்ன தமிழ்நாட்டில் என்னெல்லாம் வந்திருக்கு, என்னென்னலாம் அபாயம் உள்ளது, அது எல்லாத்தையுமே என்னன்னா நம்ம பார்க்கணும். அப்புறம் மனுஷங்களால ஏற்படக்கூடியது, சரிங்களா? குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாமே அதில் வந்துடும். கிளைமேட் சேஞ்ச் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன், அடாப்ஷன் அண்ட் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான். கவர்மெண்ட் என்னெல்லாம் செய்ய முடியும், சரிங்களா? அதை எப்படி மேம்படுத்துறாங்க, அதை எப்படி நிர்வகிக்கிறாங்க இல்லை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியாக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து SDMA, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, 2023 ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க, எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சென்னை ஃப்ளட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். ரோல் ஆஃப் NGOs அண்ட் சிவில் சொசைட்டி, சரிங்களா? இதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, மிட்டிகேஷன்ல எப்படி இந்த தனியார் தொண்டு நிறுவனத்தோட பங்கு என்ன, சரிங்களா? ஸோ அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான டாபிக். யார் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னாவே முடிஞ்சிடும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ரிலேட்டட் டு ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட்டு. மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எதில் வந்துடும் அப்படின்னா என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டியில் அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்பிளிட் அப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டாப்பிக்கை பார்த்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து 15 மார்க்ஸ் கேட்குறாங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நம்ம ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் படிச்சு தமிழ்நாட்டுக்கும் படிக்கணும். பட் இப்போ 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே படித்து இந்த 15 மார்க்கை ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தேங்க்யூ.